ஆனா அந்த பையனுக்கு அந்த ஸ்கூல்ல ஸ்டேட் லெவல் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போகுது. இருந்தாலும் கூட வந்துட்டே இருக்கிறாரு, இப்படியே போகுது. ஃபார்ச்சுனேட்லி அந்த பள்ளி இந்த ஃபுட்பால் டீம்ல செலக்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த பையன் வரல. சும்மா கோச்சுக்கு கிர்ன்னு ஏறுமா ஏறாரா, ஏறுமா ஏறாரா, ஏறும். செம்ம டென்ஷனா இருக்கிறாரு. அந்த பையன் வரல. 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த டீம் வேற பிளேயரை வச்சு வின் பண்ணி நியர்லி ஃபைனலுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து கேட்குறான், ப்ளீஸ் சார் நான் ஃபைனல் விளையாடணும். அந்த கோச் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இத்தனை நாள் எங்க போனேன் உன்னெல்லாம் டைரக்டா ப்ராக்டிஸ் இல்லாமல் உள்ள போட்டேன்னா தோத்துட்டேன்னா இட்ஸ் ப்ராப்ளம் ஃபார் த ஸ்கூல், நேம் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் அந்த பிள்ளை ப்ளீஸ் ப்ளீஸ் நோ சார் ப்ளீஸ் நான் அச்சீவ் பண்ணுவேன் ஐ வில் டூ இட் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு சொல்றான். அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஜோஷ் இருக்குன்றது அந்த கோச்சுக்கு தெரியுது. சரி ஒரு வாய்ப்பு தானே, அது சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் லீட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து உட்கார்ந்து சொன்ன உடனே இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. he goes like a fire பண்றான். அந்த மாதிரி வெறித்தனமா விளையாடுறது எப்பவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வின் பண்ணி அவன் கோல்ஸ் அடிச்சு அந்த டீம் சக்சஸ் ஆயிடுது. கடைசியில அந்த கப் அடிக்கிறதுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு அந்த பையன் தான் மேஜர் ரீசனா மாறுறான். அப்போ அந்த கோச் கூப்பிடுறாரு, இன்னைக்கு மட்டும் நான் உன்னை செலக்ட் பண்ணாம இருந்திருந்தேன்னா மாபெரும் தப்பா நான் பண்ணிட்டு இருப்பேன், எப்படி இவ்வளவு அழகா இன்னைக்கு விளையாடினேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நோட் மை வேர்ட்ஸ். அந்த பையன் சொன்னா, எங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. எங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். அப்படியா சொல்லிட்டு அந்த கோச் திரும்பி பார்க்குறாரு. அவங்க அப்பா உட்கார்ற இடத்துல காலியா தான் இருக்கு, யாரும் இல்லை. அப்புறம் கூப்பிட்டு கேட்கிறாரு, பொய் சொன்னியா? இல்லை சார் நான் உண்மைதான் சொன்னேன், எங்க அப்பா பார்த்துட்டு இருக்கேன். 3 days பேக் எங்க அப்பா இறந்துட்டார். அப்போ எப்படிடா பாக்குறேன், அவர் மேலிருந்து பாப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். This is called burning desire. As per Islam இதெல்லாம் சாத்தியமா இல்லையா? ஆனா அந்த இதுல வரல. It's a burning desire. எங்க அப்பா இருக்கும்போது, அதுவும் மோரோவர் அவர் இருக்கும்போதும் அவர் பார்க்கல சார், ஏன்னா அவர் கண் பார்வை அற்றவர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மேல போயிட்டு வரைக்கும் இறைவன் ஒரு கண் கொடுத்துருப்பார், அவர் பார்ப்பாரு. அதனால நான் இன்னைக்கு விளையாடணும், சூப்பரா விளையாடணும் அப்படின்னு தான் நான் வெறியோட பிராக்டிஸ் பண்ணேன் சார்னு சொல்றான்னா, that is called burning desire. நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க, எழுத போறீங்க. உங்க வீட்லயும் அப்பா இருப்பார் இல்ல, அவருக்கும் ஆசை இருக்கும் இல்ல, அவருக்கும் கனவு இருக்கும் இல்ல, அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு இல்ல, என்ன பதில் சொல்ல போறோம்?